அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல பெனிஃபிட்ஸ் ஆஃப் போஸ்ட் மீல் வாக், சாப்பிட்டோன்னு நடக்கலாமா, வாக்கிங் போறது நல்லதா, எந்த டைம்ல வாக்கிங் போகணும், வாக்கிங் போகும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் ரொம்ப நாள் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம கிளினிக் அட்வான்ஸ் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி மூலமா தான் நிறைய நோய்களை நாம கம்ப்ளீட்டா கியூர் பண்றோம். ஸோ நிறைய பதிவுகள் நம்ம ரிசல்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம கால் பாதங்கள்ல என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமான ஸ்விட்ச் நம்ம கால் பாதத்துல இருக்கு. ஸோ நீங்க இந்த ரீஃப்ளெக்ஸாலஜி மேப் பார்க்கலாம். அதுவும் எந்த உறுப்பு எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும்னு இறைவனால சரியான ஒரு இடத்துல லொக்கேட் செய்யப்பட்டிருக்கு. நம்ம காலுடைய பாதத்துல கிட்னி, ஹார்ட், நுரையீரல், வயிற்று பகுதி, கோலன் எல்லாவற்றுக்குமான புள்ளிகள் சரியான மேடு பள்ளம் பார்த்து சரியான இடத்துல இருக்கு. வயிறு பார்த்தீங்கன்னா அமுங்கக்கூடாது, அதனால பள்ளத்துல இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் நல்லா ப்ரெஸ் ஆகணும், அப்பதான் அதுல இருக்க சளிக்கழிவுகள் மலக்குடலுக்கு போகும். அந்த மாதிரி குதிகால், அதுல நம்ம கரெக்டா ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான, நம்ம வயிற்றுக்கு தேவையான எல்லா ரத்த ஓட்டமும் சீராகுது. ஸோ எந்தெந்த பகுதி எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு இந்த மாதிரி கரெக்டான ஒரு வடிவமைப்புல இறைவனால அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப நம்ம காலை நேரத்துல எர்லி மார்னிங் வாக்கிங் போறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாக்கிங் போகும்போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதிகப்படியான எண்ணங்கள் குறையுது, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அப்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுனாலதான் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகுது, நல்ல செரிமானம் ஆகுது, மோஷன் சரியா போகுது, உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து போது தேவையில்லாத சிந்தனையில அதிக நேரம் செலவு பண்றோம், விரயம் பண்றோம். நிறைய தாட்ஸ் உருவாகிறதுனால நம்ம உடம்புல நிறைய நோய் உருவாகுது. அப்ப எட்டு போட்டு நடக்கிறதுனால இதுலயும் இதே விஷயம் தான், நம்ம மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் மீது கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம நிறைய தாட்ஸை கம்மி பண்றோம். ஸோ அதனால நம்ம உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ நம்ம திங்கிங்ஸ், ஓவர் திங்கிங்ஸ்னால, ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷன்னால தான் நோய்களை வரவழைத்துக் கொள்றோம். இப்ப நம்ம மனதை அமைதிப்படுத்தும் போது பல நோய்களை குறைக்க முடியுது. அதனால காலையில எந்திரிச்சோன ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்றது தான் அந்த இயற்கையோட அந்த காற்று நம்ம உடம்பில் படும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. ஸோ அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம பெற்றுக்கொள்றோம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வாக் பண்ணா போதும், நமக்கு அன்னைக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ இந்த வாக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தணும். ஸோ அதனால மனதை எப்போதும் நம் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேணும். எதற்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம இறைநிலை, நம்ம இறைவனை மறவாது நன்றி செலுத்தணும். ஸோ அவரை நினைக்க நினைக்க இந்த எல்லா வேலையும் நம்ம நடக்கிறோமோ நடக்கலையோ அது தானா நடந்துரும். ஆகவே எண்ண ஓட்டத்தை குறைப்பதுதான் வாக்கிங்கோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உணவை எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கவுன்சிலிங் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவல் நம்ம கிளினிக் நம்பர் 96777400-956 இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன்.